श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. பானாசுரன் என்பவன் ஒரு காலத்தில் கண்ணனுடைய காலத்திலே மிகப்பெரியதான யுத்தத்திற்கு இங்கே வந்தான். அவன் யுத்தம் செய்யும் பொழுது ருத்ராதிகணங்கள் எல்லாவற்றையும் தோற்கடித்து விட்டு அவன் ருத்ரனையும் தோற்கடிக்க செல்ல போக ருத்ர பகவானுடைய அந்த யுத்தங்கள் தாங்காமல் அவன் நேரடியாக பிரத்யும்னனிடம் வந்து சேர்ந்தான்னு சொன்னார். அப்போ பிரத்யும்னன் ரூபமாக அவனுடைய திருக்கரங்களிலே இருந்து சுதர்சன பகவான் தான் அவனுடைய 1000 தோளையும் அங்கே துளித்தார் என்று பெயர். 1000 தோள் வளைத்த புல்வலாய் என்று இங்கே எம்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அது யார் என்று கேட்டால் சாக்ஷாத் பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னனானவன் கண்ணனுடைய மைந்தன் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியான பிரத்யும்னனுக்கு மிகப்பெரியதான ஒரு பலத்தை கொடுத்தவர் யார் என்று கேட்டால் இந்த சுதர்சன பகவான் தான். அந்த பானாசுரனுடைய 1000 தோளையும் அந்த க்ஷணமே ஒரு க்ஷணத்திலேயே அவர் தீர்த்து வைத்தவர். அந்த என்ன கேட்டால் அவன் அசுரத்தனம் மிக்கவன். அந்த அசுரத்தனங்களினால் என்ன பண்ணினான்னு கேட்டால் எல்லாரையும் அவன் சம்ஹரிக்க ஆரம்பித்தான். இல்லைன்னா எல்லாரோடையும் அனாவசியமான சண்டை போட ஆரம்பித்தான். அவனுடைய இன்னல் தாங்காமல் எல்லோரும் எம்பெருமானிடம் சென்று அங்கே பிரார்த்திக்க அவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பிரத்யும்னன் அங்கே யுத்தத்திற்கு சென்று இந்த சுதர்சன பகவானுடைய பக்கபலத்தினாலே அவனுடைய தோள்களை எல்லாம் துண்டித்திருந்தான் என்று சொல்கிறார். இங்கே நந்தின்யானந்த சூன்யே கலதி கணபதோ வியாக்குலே பாகுலேயே சண்டே சாக்கித்ய குண்டே பிரமத பரிஷதி பிராப்தவத்யாம் பிரமாதம் உச்சித்யாஜௌ பலிஷ்டம் பலிஜபுஜவனம் யோததாவாதிபிக்ஷோः भिक्षां तत्प्राणरूपां सभवतु कुशलं கிருஷ்ணஹேதி க்ஷிணோது. கிருஷ்ணனுடைய இங்கே ஆயுதமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் தான் அவனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய பிரத்யும்னனுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே 1000 தோள் துணித்தான். கிருஷ்ணனே யுத்தம் பண்ணி அங்கே 1000 தோள் துணித்தான் என்றும் உண்டு, பிரத்யும்னனுடைய சகாயமும் உண்டு என்று சொல்லுவார்கள். யாராக இருந்தாலும் இந்த அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த தோள்களை தொழித்தெறிந்தவன் சாக்ஷாத்து சுதர்சன பகவான் தான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நமக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றித்தர வேண்டும். அவன்தான் தர முடியும். அப்போது ஏதோ ஒரு கர்மவசாத்து ஆகட்டும், ஏதோ ஒரு கிரகங்களுடைய துஷ்ட கிரகங்களுடைய தீமைகள் மூலமாக நமக்கு தீமைகள் வரும் பொழுது அந்த தீமையையே நன்மையாக மாற்றித்தர வேண்டும் என்று இங்கு பிரார்த்திக்கிறார். அப்போ இது இவருக்கு மாத்திரம் அல்லவாம், நம்மை போன்ற ஜீவகோட்டிகள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு காரணவசாத்தினால் வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றித்தர வேண்டும். அதற்கு பலன் தரக்கூடியதான தோத்திரம் இதுதான் என்று சொல்றார். நந்தின்யானந்த சூன்யே கலதி கணபதோ வியாக்குலே பாகுலேயே சண்டே சாக்கித்ய குண்டே பிரமத பரிஷதி பிராப்தவத்யாம் பிரமாதம் உச்சித்யாஜோ பலிஷ்டம் பலிஜபுஜவனம் யோததாவாதிபிக்ஷோः பிக்ஷாம் தத்ப்ராணரூபாம் சபவது குசலம் கிருஷ்ணஹேது க்ஷிணோது. கிருஷ்ணனுடைய கரங்களிலே அலங்கரிக்கக்கூடியதான சுதர்சன பகவானே, நீர்தான் இவர்களுக்கு உம்முடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்களுக்கும் வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றித்தர வேண்டும். ஆகையினால எந்த ஒரு காரணத்தினாலும் தீமை என்பது இவர்கள் வரக்கூடாது. ஏதோ வந்துவிட்டால் கூட அவற்றையெல்லாம் நன்மையாக மாற்றி கொடுத்து நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதாக மங்களாசாசனம் செய்து அமைகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.